பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே சுத்து புள்ள தங்கத்தை போல இவன் ஒரு கள்ள சொந்த மகன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்போம் ஒரு கள்ளங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஒரு கள்ளங்காவ காத்து உசுர போலதான் நினைப்போம் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்க மொழி தான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட இடமெல்லாம் களவாணி பயனடுக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இந்த மகன் சொந்த மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இவன் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்போம் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்போம் சிங்கராச கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் மொழி தான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போயோடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மொத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி அண்ணானா தானானா அட இந்த மகன் ஒரு ராணி இவர போல காத்து இருக்கா இந்த மகன் ஒரு ராணி கிருனே இருக்கீங்களே ஒன்னும் பண்ணாத மச்சான் என்ன மச்சான் மச்சான் சொல்லுங்க மச்சான் என் தங்கச்சி பவுனு நல்லா இருக்காங்க அதுக்கு என்ன மச்சான் அதுக்கு ஒரு குறையும் இல்லை என் தங்கச்சி ஏசி பத்தலைன்னு ஏறு குளிர் 80 வச்சேன் எப்படியோ ஐஸ் கட்டி ஏறிடுச்சு உங்க தங்கச்சி மேல மச்சான் என் தங்கச்சி மாசமா இருந்துச்சுல மச்சான் மச்சான் என் தங்கச்சி பவுனுக்கு குழந்தை பிறந்துருச்சா தாயும் செய் நலமா இருக்காங்களா இந்த மருமையும் தான் இருக்கேன் இதே மருமையும் பிள்ளையா என் தங்கச்சி இப்படி இருக்காதே கருப்பால இருக்கா நான் ஜெவப்பல மச்சான் சரி சரி அச்சா மச்சான் ரெண்டு உள்ள இது ஒன்ன பெத்தெடுத்து விட்டுட்டு உங்க தங்கச்சி என் பவுனுக்கு என்னாச்சு மச்சான் முக்கும் போது இளங்குடி எல்லாம் செத்து போச்சுடா பேப்பையமேனு என் தங்கச்சி செத்து போச்சா மச்சான் மச்சான் என் பவுனை எரிச்சி எல்லாம் புதைச்சி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் போய் பார்த்து போஸ்ட்மார்டம் ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பாங்க மச்சான் போங்க மச்சான் செருப்பு எடுத்து அடிச்சே ஒரு அப்புறம் என்ன தங்கச்சி மயிறு தங்கச்சி வளர்த்த பவுனு அவன் நம்ம வீட்டில் செக்யூரிட்டி வேலை ஆக்குறேன் இன்னைக்கு தண்ணியை போட்டேன் நீ தேவை மயன் இப்படி கிளம்பிட்டானாடா அதை பார்த்துக்கிட்டே வாசிக்கிற மாதிரி இருக்குனே ஐயோ வந்தார் ஒரு சாமியார் அவரும் அதை இந்த பகுதியில் அதிகமா நாரதர்னு வந்தவர் யாருன்னா என் சித்தப்பேன் ராசாவுக்கு ஒரு ஆறுமுகம் வந்தேன் ஆறுமுகம் சிவரஞ்சனின்னா அந்த பகுதியில் கூட்டம் கூடும் உண்மைதான் இப்போ வீடு வீடுக்கு போனாலும் ஆள் வரல என்ன காரணம் யாருக்கு வயசாகி போச்சு ஆரம்பிச்சு செத்து போயிட்டாரு மிஸ்டர் லாங் வயசாகி போச்சான் வருச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா உங்க மருமையை எங்கேயோ உட்காரேன் பாரு அள்ளி நகர் ஆதிநாராயண மாமாவை சந்திச்சவேனா ஆரம்பூசு தப்பு சிவரஞ்சனி அக்கா நான் சந்திக்காத ஆளே கிடையாது கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவேனா அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருன்னு அது அவன் பிறந்த நேரம் அவன் அமெரிக்காவில் பாரு நான் இன்னும் முக்குளத்தை தாண்ட முடியாடா எவனுக்கு தகடு வைக்கலடா எவனும் ரீப்பரை வச்சிருக்கான்டா அரைஞ்சு டெய்லி உங்க முகத்திலே முழிச்சா வழங்குமாடா அது நீ வலது பக்கம் ஏமே காலே தூதே அக்னி சட்டி எங்க வாத்தியார் நானும் அடுத்து அமெரிக்கா போறோம் அங்க உங்களுக்கு செய்வேன்னு வைக்க இப்ப வந்தவர் உண்மையிலேயே
நகைச்சுவை பண்றது வேற, மேடை பேச்சு வேற. இப்ப வந்த சாமியார் உண்மையிலேயே மனச்சாட்சியோடு சொல்லுங்க, நல்லா பாடினார். போதும், ரொம்ப வேணாம். அவர் மேல கொலவரியில இருக்கினார். என்னப்பு அப்படியா? நீங்க வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்னா பிரச்சனை அதிகமாக போகுது. நாளைக்கு போல்டேஜ் கூப்பிட்டா நீங்க தான் சாட்சி சொல்ல வரணும். இப்ப பாரு என்ன நடக்கு. நீ நாங்கள கட்டின குழாயெல்லாம் அவரு குதிரை எப்ப தூக்குவோமா? ஆளும் பேருமா பவுனு தங்கச்சி நேரம் வந்துருச்சு. கனகத்தின் ஏய், நான் வேற மாதிரி பாட போறேன். இந்த ஏரியா கூட கட்டப்பொம்மு நாடகம் ஆடின ஏரியா. எக்கோய் கட்டப்பொம்மு நாடகம் நத்தினத்துன்னு போட்டு அடிக்காத செல்வம். எனக்கு நாடகமே மறக்குது. நக்கு நக்கு அடிக்கணுமா? எப்ப வருவாரோ, எப்ப வருவாரோ, எப்ப வருவாரோ நாரதரே, சாமி எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் உங்கள் பாதா. மகனே வீரத்தேவா. அப்பா ஏப்ப இவன் அப்பான்ட்டேனே. அண்ணா தம்பி வாங்க சாமி. வர சொல்லுப்பா. ஏன் பஸ் கிடைக்கல? பயப்படாம வர சொல்லு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான் ஞான தங்கமே. ஜீவன் ஏதுமறி யாரடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. ஜீவன் நாடகம் என்னவென்பேன் ஞான தங்கமே. மேலோகத்திலிருந்து பூலோகம் வந்து இந்த வனத்துக்குள்ளே வந்திருக்கும் முனிவரே, தாங்களை வணங்குகிறேன் வீரத்தேவன். வாழ்க வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்து 100 ஆண்டு. எத்தனை முனிவர்களை பார்த்த இடம் இந்த வேலிமலை சாரல். பிரிங்கி முனி, பிருங்கு முடிதான். நீ போங்கப்பா. அவர் தெரியுது பத்தியா? விஸ்வாமித்திரர் அவன் கிடைக்க. நீங்க பயப்படாது. உன்னை சேர்ந்தவங்க 50 பேர் லூசில் ஆயிருக்காங்க. அப்ப லூஸ் ஆக்கத்தானே இந்த நாடகமே. டைட்டா இருந்தா இவ்வளவு பேர் உட்காராதே. லூசு லூசா சந்தன வாடையிலே இந்த வேலிமலை சாரலிலே கட்லா கண்ட மாதிரி வந்திருக்கின்ற விளக்கம் சொல்லுவேன். கட்லா எத்தனை மீன்கள் இருந்தாலும் மீனுக்கு இமை உண்டு. மீனாட்சி பட்டணத்தில் குடியிருக்கா மீனாட்சி. ஏன்? வருடத்துக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அன்று சிவன் உறங்கிவிட்டாலும் என் மீனாட்சி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். அப்படி தாங்கள் இங்கே வருது தந்தமைக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. நல்லா இருங்க, நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருந்தா நான் என்ன வளகாப்புக்கு கொண்டு. தம்பி யாரு கேட்கிறேன் உங்களை? தம்பி யார்? அண்ணன் மூத்தவன் பிறந்தான் அண்ணன். தம்பி யாருன்றீங்க? நீங்க தம்பி யாரு கேட்கிறேன். பிறந்த உடனே முத ஆத்தா பார்த்தது தம்பி. பிறந்த குழந்தை தம்பி என்று கேட்டீர்களா? மனத்தில் நிற்கக்கூடிய இந்த காவலாளிய தம்பி என்று கேட்டீர்களா? இந்த காவலாளியா தம்பி யாரு கேட்கிறேன். காவலிலே பல காவல் உண்டு. சரி, எல்லை காவல், ஊரு காவல், சரி, பாதுகாப்பு காவல், எத்தனை காவல் இருக்கிறது. அத்தனை காவல் செய்தாலும் பெண்களை காக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன் முடியாது? முடியாதியா. பெண்களா ஒரு வட்டத்தை போட்டு இதுக்கு இன்னும் வாழ்க்கை என்பது நினைச்சு வாழ்ந்தாதான் பெண்களை வாழ்த்த முடியும். இல்லைன்னா 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவது போல தடுப்புச்சவரை தடுத்தாலும் ஓட்டை போட்டு உள்ள போயிருங்க. அது போல பெண்கள் அவங்களா மனசு வைக்கணும். வாழ்க்கை என்பது இதுதாடா பண்ணும். தெரியுங்களா? இதுதான் 6 லூசு நினைச்சா அது ஒரு 3/4 லூசா வந்து நிற்குது. போயிட்டா போல தம்பி. இடம் பார்க்க வந்திருக்காரு. கெடாமத்த தம்பி யாரும் கேட்கிறேன் உங்களை. நீங்க இங்க இருந்து இப்ப நேராக இங்க வந்தீங்க. மேலூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் தம்பி. ஆகைய மார்க்கமாந்தே அது இல்ல தம்பி.
ஆகைய மார்க்கமா வந்தேன். இல்ல மேலூர்ல கரும்புலாம் நிறைய போட்டிருக்காங்களா? ஏலே ஆ? உன்னை யாரு இப்போ தூக்க வரிசையில் எழுப்பி விட்டுவேன் போடா. கரும்பு போட்டிருக்காங்க வேலூர் இருந்தவர்கள கரும்பு போட்டிருக்காங்க கேட்கிறாப்ப. ஐயா அவன் தூக்க வரிசையில் பேசி சரி 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 அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாத சாபம் பெற்றது யார்? அடிய நாரதனாகப்பட்டவன் நான். நீங்க. ஆமா. யாருனால் கொடுக்கப்பட்ட சாபம்? என் அண்ணன் தக்கனால் கொடுக்கப்பட்ட சாபம். தக்கன். தக்கன் கக்கன் கிடையாது தக்கன். அது நான் ஒண்ணுமே சொல்லல. சரி சரி. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறீங்களே, உங்க மனைவி பிள்ளைகளே யார்? இருக்கிறார்களா? தூய தமிழ்ல பேசுறேன். அதாவது மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனான். 3 தோசை இல்லைன்னா இடியப்பம். 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனான். முற்றி திறந்தீங்களா? இல்லையா, முற்றும் முற்றும் 3 ஆசைகளும் முற்றும் வெறுத்தவனா. சாவி இல்லையா? முட்டி திறக்கிற முட்டி திறக்கையா 3 ஆசைகளும் வெறுத்தவனான். அறுத்து போட்டீங்களா? வெறுத்தவனியா, வேண்டான்னு விட்டு வச்சிருக்கேன். அப்படியா? கத்தி வச்சு அறுத்தீங்களா? எதை வச்சு அறுத்தீங்க? இல்லையா, வேண்டான்னு விட்டு வச்சிருக்கேன் தம்பி. 3 ஆசைகளும் விட்டுட்டு வச்சுட்டீங்க. என்னையா ஏண்டா வேண்டான்னு விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னே விட்டுட்டு வச்சிட்டீங்களான்னு கேட்குறீங்க. 3 ஆசைகள் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவன். ஏன் ஆசை விட்டு எத்தனை நாட்கள் இருக்கும், எத்தனை யுகங்கள் இருக்கும்? எப்படின்னா நீங்க கேட்டீங்களா ஆரம்பத்தில், என் அண்ணன் தக்கனாகப்பட்டவன் எதுக்கு கொடுத்தானா, தக்கனுடைய 1108 குழந்தைகளும் இல்லற வாழ்க்கையில் இருந்து உலகத்தை விருத்திக்கு செய்ய போனார்கள். சரி. அப்ப அந்த குழந்தைகளை தடுத்து இல்லற வாழ்க்கை வேண்டாம், இறை வழிபாடு வேணும் சொல்லி துறவிகளாக மாற்றி தனித்தனியாக பிரித்து அனுப்பினேன். இதை உணர்ந்த தக்கனாகப்பட்டவன், அடைய நாரதா, எவ்வாறு என்னுடைய குழந்தைகளை தனித்தனியாக பிரித்து அனுப்பினாயோ அதே போல ஒரு நாளைக்கு ஒரு இடத்து தங்காவிட்டால் உனது சிரசாகப்பட்டது 1000 சுக்காலா வெடித்தும் என்பது சாபத்தின் பெற்ற வழியாக. சிரசு என்பது தலை, என்பது தலை, மண்டை 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 தான் மண்டை, மீன் மண்டல. இது சிரசு என்பது தலை. மண்டை தலை தலையா மண்டையா? தலைதானையா? தலை வேற மண்டை வேறையா? நீங்க ஐயனார் என்ன கிடாவட்ட வந்திருக்கியா? டேய் இந்தடா அதான் சொல்லிட்டு எப்படின்னா இந்த விருந்தாடி போனோம்னா குழம்பு பல விதமான குழம்பு வச்சிருப்பாங்க. அதில் எப்படின்னு சொல்லுவாங்க, மீன் குழம்பு வச்சிருந்தா இந்த மீன் மண்டையை போடு, அது செத்து போச்சு, மண்டையாவே இறந்ததுன்னு அர்த்தம். மண்டையை போடுங்க அப்படின்னா இறந்துச்சு. தலை என்பது உயிர் உண்டாகிறது, உயிர் இருக்கு அதுக்கு. தலை என்பது உயிர். இந்த சிரசு இருந்தால் தான் இந்த உடல் பாகம் இயங்கும், இல்லைன்னா இறந்த உயிருக்கு தரும். மண்டைக்கெல்லாம் சொன்னீங்களே. அந்த தம்பியை பேச விடுங்க. சாமி பார்த்து காப்ப முடியாதா? பெரிய பொம்பளை வந்தாலும் கிட்டத்துல விட மாட்டேன். சாமி வந்தாலும் ரொம்ப கெட்ட முடிச்சு போறாம குடிச்சவன் பாத்துக்க. கொஞ்சம் மண்டைக்கு வழக்கம் சொன்ன சொல்லுவீங்க. மண்டைகள் மண்டை கல்லு தானே. எத்தனை மனைவிகள் தாங்களுக்கு? எத்தனை மனைவிகள்? 52 மனைவிகள் ஒரு காலத்தில். 52? ஆமா. 2026 உங்களுக்கு தாயா யோகா. என்ன ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்கயா? 52 அப்ப 1,00,000 பிள்ளை வேற. ஆமா. 18 வயசு ஆயிடுச்சா? 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். வயசுக்கு வந்துட்டாங்களா? ஐயா நாங்களே இறைவனுக்கு நிகரானவர்கள். ஓட்டுக்கு போற வயசு வந்துருச்சா? உங்களை மாதிரி உணவுகளை உட்கொண்டு பிற மனிதர்களை ஏமாற்றி பிள்ளைக்கூடியவன். ஒரு நிமிஷம் பேசுங்க. பிள்ளை எத்தனை வரையா? 60 குழந்தைகள். 60, 50, 110, 112, 112 ஓட்டுனா ஐயா எவ்வளவு காசு வருது? 2000 மணிக்கா? ஐயா நீங்க தான் முதலாளி கிடையாது. ஐயா உங்களை பக்கம் எங்களை சேர்த்துக்கங்க. எங்கிட்ட நீங்க வர உட்காந்து ஜெயிக்க கிடையாது கிடையாது அப்படி கிடையாது. ஐயா அப்ப எங்க பக்கம் நீங்க அப்படிலாம் இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு லேமார்க் கொஞ்சம் தடுமாறுது, அது இருந்துட்டு போகுது, அதனால ஒண்ணும் கிடையாது. 100 நாவலையில அட்டை போட்டுருக்காங்களா? அப்படின்னா என்னது தெரியாது தெரியாது தெரியாது. வேலை திட்டம்ங்க. வேலை திட்டம் எங்களுக்கு வேலை, எங்களுக்கு மேல் உலகத்தோட வேலைகளை எங்களுக்கு கவனிக்க நேரம் கிடையாது. அப்ப உங்களுக்கு வேலை இல்லையா? எனக்கு தான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாது, களம் செய்வது என்னுடைய வேலை. என்னுடைய பெயரோ நாரதர் மகரிஷி. நீங்க? நான் அப்பா பிரம்மதேவன். யார பத்திர விளங்காதன்னு சொல்ற? ஐயா 4 கோடி 70 சீவரசி படைக்கூடியவன். ஐயா சும்மா இருங்க. அப்பா முந்தாள் திருப்போணத்துல பார்த்தேன். பார்த்திருக்க முடியாது. அவருக்கு எனக்கு சண்டையா? முடியாது, பார்த்திருக்க முடியாதியா? மாட்டு சண்டைக்கு வந்தவர் மாடு
எந்த நீங்க எந்த பருவம் சொல்லிருக்கீங்க? கணேஷ் போயில நீங்க எந்த பருவம் சொல்லிருக்கீங்க? அவர்தான். அவர்னா யாரு? பரம பரமனா? நான் பிரம்மன் சொன்னீங்க. அந்த உலகத்தை ஜீவராசி அழைத்து படைக்கக்கூடியவன். பிரம்மனா? நீங்க பரமனை சொல்லி இருக்கீங்க. மாடு வாங்கி கொடுத்த தரை கூட கொடுக்காம முட்டா பயல யார்? அப்ப தரை வேலை தான் பாக்குறீங்க நீங்க. வச்சிருக்கீங்களா? போயலையா முட்டா பயலே அப்படி சொன்னேன். நான் கணேஷ் போயில வைக்கலாம். டேய் நீங்க முட்டாவே பேசுறீங்க. வாயை திறந்தா என்ன அப்படி? அப்பா எங்கன இருக்காரு? பிரம்மதேவன் மேல் உலகத்தில் இருக்காரு. எல்லாமே மேலூர் தானே? ஆமா. மேலூர்லாங்கற தண்ணி வசதி டம்படா பம்பு தட்டு போட்டு கிடையாது கிடையாது. வெங்காயம் போட்டுக்கீங்களா? டேய் வெங்காயம் சூப்பர். காற்று மட்டுமே சுவாசிக்கக்கூடியவர் நாங்க. அம்மா இருக்காங்களா? இருக்காங்கனே. என்ன வேலை ஆக்குறாங்க? கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்தாலே நினைச்சேன் நீ என்ன? பெரிய களவாணி மேன. டேய் கலைவாணி பையனடா. கலைவாணி வெள்ளை களை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை அரியாசத்திர வீட்டுக்குள்ளே தாயாகப்பட்ட என்ன பூண்டுன்னு சொல்றாரு? பூண்டு சொல்லல வெள்ளை பனி பூண்டுன்னு சொன்னேன். பூண்டு வெந்தாமரையை விட்டுருக்காருன்னா சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. 52 பொண்டாட்டிய இப்ப விட்டுட்டியே? வேண்டான்னு வச்சிருக்கேன். இப்ப லேசா ஊத்து ஊறுதா? ஊத்து ஊறுதாவா? ஏண்டா விக்கி எந்த தடவை சாப்பிடுறாங்க? நீங்க எதை சாப்பிடுறீங்க நீங்க? அதே பிரப்ப ஊத்துரு போ ஓட்ட அடத்திருக்கு விட. டேய் தம்பி வேடிக்கையான பேச்சு. முதல்ல தல 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 ஊத்து போயிருக்கும். ஆனா இப்ப சுத்தமா ஓட கிடையாது. இப்ப அடத்து பூரா ஐர கொஞ்சம் அடத்திருக்கு. டேய் முட்டா பயல கிடையாதுயா. நான் மானிட பிறவியா? நான் இறைவனுக்கு நிகரானவன். நாங்களே இறைவனுக்கு நிகரானவர்கள். நாங்க மனிதருக்கு நிகரான தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன் அறிய. கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனா? நாங்க வீடு விட்டு வீடு வாய்வா. தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நீங்க தண்ணில தான் தம்பியை பேச விடுங்க. பேச விடுறியாடா? தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். நீங்க தண்ணில நடப்பீங்க. ஆமா. பேச விடியா? ஆமா நீங்க கோபப்படாதீங்க. நீங்க தண்ணி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அப்படியே மேல 10 நாள் நடந்துறீங்க. நீங்க தண்ணிலவே நடப்பீங்க. ஆமா ஆடிச்சா. விட்றாத விழுந்துறேன். விழுந்தனா இடுப்பு எதிர்ச்சு போயிடும். விழுந்தா இடுப்பு தெரிச்சு போய்டா. ஏலா நாடுனால நீ புடிச்சுறோலா? பெருச சிறுசாக்குவேன் நான். ஆகிடுவாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத. சிறுச பெருசாக்குவேன். உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்க. காசு உண்டா நீ வாங்கிக்க ஆளை விட்டுரு. இப்பத்தே ஆள் கடத்திருக்கு எனக்கு. ரொம்ப நாளா நான் இந்த வட்டாரத்துல ஆளு தேடி தேடி பார்த்தா இது கிடைக்கவே இல்லை. சரி சரி நான் வேலை மாலை போட்டு சரி பண்றேன். அங்க யாரு பணம் கட்டுறது? அங்க யாரு வேலை மாலாம் பணம் கட்ட காசா வச்சிருக்க? உள்ள நுழைய முடியுமா நம்மனால? நம்மனால உள்ள விட முடியாது. ஐயோ மீனாட்சி எல்லாம் நம்ம நுழைய கூட முடியாது சாமி. இந்த பெருசா சிறுசா கொண்டு வைங்கல்ல? ஆமா அது தேவைப்படாது. சரி 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 பெருந்தன்மை பெருந்தன்மை அதெல்லாம் நீக்கிற காரணத்தை பார்க்கணும். என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. ஒரு மீனாட்சி காப்பாத்த மாட்டா. சாமி தான் என்ன காப்பாத்த வந்திருக்காது. சரி 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 இந்த சிறுச பெருசா ஆமா 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 எப்படியாவது சாமி தினமும் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. ஐயோ பாவம் என்ன ஏன் எதிர்க்குங்கிறேன்? சிறுசா இருக்குன்றதே. அண்ணன் இப்படி எதை சொல்லிக்கிட்டு இருக்கு? ஏண்டா ஏண்டா உனக்கண்ணா உனக்கண்ணப்பா அந்த தம்பியுடைய வேதனை உனக்கு தான் தெரியும். ஓ வேதனை உனக்கு தனியா தெரியும். நீ கொலகட்டை புடிச்சு வச்ச மாதிரி புடிச்சு வச்சிருக்க. இல்ல அவனுக்கெல்லாம் சாமி கவலை இல்ல சாமி. சரி 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 அழுகாத அழுகாம சொல்லியா அழுகாம சொல்லுங்க. வளவுத்தியில பூத்த தம்பி என்ன சிறுசா இருக்கா? நல்ல மருத்துவ என்ன நல்லா செஞ்சுருவா. 3 10 ரூபாய்ட்டு வாங்கிட்டு வந்த குஞ்சு. சரி வாங்கிட்டு வந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்கு அந்த குஞ்சு. என்ன குஞ்சு அப்படியேவா இருக்கும்? ஆமாடா தம்பி சொல்ற மாதிரி அது சீக்கு பிடிச்சிருக்காரு. இல்லையே நல்லா தானே இருக்குது. பால்டாயில போட்டு விட்டேன். இல்லையே நல்லா தானே இருக்குது. பார்க்க நல்லா தான் இருக்கு. பார்க்க நல்லா இருக்குண்ணா. ஆனா பெருசா ஆக மாட்டேங்குதே. நல்ல மருத்துவரை பார்த்து அது மாத்திரை இதை வாங்கி கொடு. மாத்திரை ஓட்டுனா திங்க மாட்டேங்குதே. திங்க மாட்டானா? குச்சி எடுத்து 2 அடி அடியா அப்பதையே கேட்பான. குச்சி எடுத்து அடித்தேன். அதை அடிக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுறேன். என்ன ஒரு மாதிரி ஆறேன்? மயக்கப்பட்டுறேன். என்ன நல்ல செருப்ப கழட்டி அடிச்சு பாத்தியா? சப்பு சப்புன்னு அடிச்சு பார்த்தேன். வாரத்துல 3 நாளைக்கு அடிப்பேன். செருப்பாலைய செருப்பாலைய அடிப்பேன் கையாலே அடிப்பேன்.
கிரேட் தலைவா. ரொம்ப வித்தியாசமான மனிதா இருக்கு. அடுத்து தான் வர கையில ரேகை இருக்காது. தம்பி இங்க வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கேட்கல வரீங்க. நல்ல கம்பியை காயப்பட்டு சுட்டு போடுங்க, அப்பதான் கேட்பேன். கம்பியை காய வச்சு இழுப்போம்னு பார்த்தேன். சரி புள்ளுச்சுன்னு எச்சு துப்பி உனக்கு ஏன்டா அப்படி போறாம? நான் சாமிகிட்ட பேசினா உனக்கு ஏதாவது சொல்ல விடுறியாடா? நான் எவ்வளவு புராணத்தை பத்தி பேசிக்கிறேன். ஏப்பா புளிச்சுட்டு எச்சி துப்புறது புராணமா? என்ன சொல்றீங்க நீங்க? எதை சொல்றீங்க? புளிச்சுட்டு எச்சி துப்புறது கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. அதுக்கு தேவையான கலர் தேனீரை குஞ்சு 3-20 ரூபாய் வித்தா காரியாட்டில. அதான் சொன்னேன். அதுக்கு தேவையான இறைகளை போட்டீங்கன்னா அது ஏன் சாமி அது திறந்து காமிக்கிட்ட பஞ்சாரத்துல அடைச்சு போட்டிருக்கேன் குஞ்சு. அந்த குஞ்சை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஏன்டா இல்ல அதை பார்த்து பாக்குறதுக்கவே அவ்வளவு கொடூரமா இருக்குன்னு சொல்றீங்க. சிறுசா விரதாக்குறவன்ட்டீங்க ப்ரோ. அதே குஞ்சை திறந்து காமிக்கிறேன். அதனால என்னுடைய பேர் நாரதர், அப்பா பேர் பிரமதேவன், அம்மா பேர் கலைவாணி. சாமி நீங்க நாரத மகரிஷி. சரி ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கணும்? கேட்கணும்னு ஒரு ஆசை. கேளு. இந்த குதிரையை ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? அப்புறம் தூக்கிட்டு வரமா என்ன செய்ய முடியும்? ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? உயிரான குதிரை ஐயனாருடைய வாகனம் குதிரை. நேர்ந்துகிட்ட நேர்த்தி கடைகளை தீர்த்து வைப்பவன் ஐயனார். அதனாலதான் இந்த குதிரை வருடந்தோறும் தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. திருப்பி கொண்டு வந்து ஐயனாருடைய ஆலயத்திலே வைப்பாரு. அதனால குதிரை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது நடந்து விட்ட குடுக்கல ஏறி வந்து உயிர் விட்டுறது எப்படின்னா அது வந்து இப்ப உயிர் இல்லை, இறந்தது. அது உயிர் ஒரே கேள்வி, ஏன் தூக்கிட்டு வந்தாங்கன்றதான் கேள்வி. இல்லையா? அப்புறம் தூக்கிட்டு வர முடியாத. ஏன் தூக்கிட்டு வரணும்? தூக்கிட்டு வர முடியாத. ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? ஐயனார் என்பது எல்கை காவலனவன். இந்த நாட்டுடைய எல்கையில தான் இருப்பார் ஐயனார். ஊருக்குள்ளே அந்த மக்கள் வாழக்கூடிய ஊருக்குள்ள காத்து கருப்புகள் மற்றும் காசு இதுகள் வரக்கூடாது. தெரியல என்ன விட்டுட்டு போக முடியாது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டும் தெரியல. நீ சொல்லு. எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? தூக்கிட்டு வரேன்னா அது அங்கேயே இருக்கும். அதுவாக தூக்கிட்டு வந்தாங்க. வாங்க உங்களுக்கு பெயரை கரிச்சுறேன். நடக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் இறந்ததுன்னு சொன்னேன். சரி உங்களுடைய பெயரு? வீரத்தேவன். அப்பா பெயரு கிள்ளி வளவேன். அம்மா அப்பா பெயரு? நம்பிராசே. அம்மா பெயரு? அங்கே மோகினி. அங்கே இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? காவல். காப்பது ஆண்களா பெண்களா? பெண்கள் காக்குறாங்க, பெண்கள் நாங்க காக்குறோம். நீங்க உங்களால பெண்களை பார்க்க முடியுமா? ஏதோ சும்மா எங்க அப்பா சொன்னா நாங்கள் சும்மா சொல்றோம். நம்பிக்கை ஒரு நம்பிக்கை. ஒன்னு வள்ளி, ஒன்று இன்னொன்னு யாழ். உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஏங்க அந்த பிள்ளை தாங்க இன்னைக்கு வந்துச்சு, நீங்க லேசா போலங்கிறீங்களா? பையல. அதனால அந்த பொம்பளை பிள்ளை இன்னைக்கு அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அழைத்து வாருங்கன்னு இடது கையை அப்படி சொல்லட்டினாரு. என்னன்னு அங்கதான் தங்கது இருக்கு. அழைத்து வாருங்கள்னா கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. இந்த பகுதியில கொந்தளிச்சிரும். நாளைக்கு எங்கனே வண்டி ஓடாது. எதுக்கு கொந்தளிக்குது? பேர் இன்னும் கூடும்டா. இப்ப இளைஞர்கள் நம்ம மேல இவ்வளவு பிரியமா இருக்காங்களே, அந்த வேலை பார்த்தமாக்கும் நம்ம ஏரியால எம்எல்ஏ எம்பி கூட நிக்கலாம்டா. என்ன சொல்ற? இளைஞர் ஓட்டு போற நம்மளுக்கு விழுவான். ஆபீஸ் முக்குளத்துல ஒண்ணு ஓட்டு போடுவான், திருப்பணத்துல ஒண்ணு, காரியால சுத்தி வளர்த்து போடுவோம்டா ஆபீஸ. இளைஞர் ஊரா நம்ம வயசானவள வந்தாங்கன்னா பெருங்கப்பிடிக்கா தலைவா. அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? மொட்டனாக்கு போய் இதத்தை அவே இத சொல்லல. அண்ணா சோதனை மேல் சோதனை வருகிறது. அண்ணா சாமியார் வந்தார், நம்ம குடும்பத்தையே பார்த்து விட்டு நம்மளுக்குள்ளேயே மாமாவள ஆக்கி விட்டார். அண்ணா அதனால வருத்தப்படாத. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. ரெண்டு பேரும் தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாரா. தம்பி உமந்திர பாட்டியா பாட்டுதாடா. காடை வேட்டைக்கு சென்றிட்டால கை கோர்த்து செல்வோமடா. ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு தம்பி அண்ணா பச்சி. எந்த தம்பி அன்னை மடுவுல வாய் வச்சு பிள்ளைய சேவலை. ஐயோ நாடகமே மாத்தி. மன்னவர்
நாடக மேடம் எங்கிட்ட இருக்கு புத்துரு குட்டி புத்துரு டேய் இந்தடா இந்த பிரதினி பையனை விரட்டி விடுறா மயிர் மேனே உன்னை எரிச்சு எல்லாத்தையும் மூடி விடு. என்ன நீ இழுத்து இழுப்புக்கலாம் அதுவும் வருது. ஏயா நீ இழுத்து இழுப்புக்கலாம் அதுவும் வருது. எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கார். எங்க இருக்கிறார்? சுவாமி வாங்க. மாமா கூட்டி விடாப்புல இருக்கு அது முறம். இது ஏன் ஏங்க 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 இது ஏன் இப்படி கிடக்கு? இங்க பாருங்க அவன் கிடக்கிறத பாருங்க. ஆடியில சேர்த்து சொல்லி அதை பார்த்து வந்து யோ அதை பாருங்க அது கிடக்கிறத. அது சுருங்கி அது சின்னதா தான் இருக்கு. அது பச்சை மிளகாய் கிடந்து போகுது. அவரு என்ன தெரிகிறது? அவரு எதுவும் தெரியுதான்னு பாக்குறாரு. அங்க இருந்து வந்து எதையும் உத்து பார்த்துட்டு போறாரு. அடையாளத்தை பார்த்துட்டு போறாரு. சாமி சண்டைக்கு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆடிப்பாடி வரவேற்றது அகபக்தி வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும். இடத்துறை தலைவியை அழைத்து வாருங்கள். தங்கச்சி கண்ணு வள்ளிக்கண்ணு. என்னது வலிக்கணுமா? அம்மா தங்கச்சி வாத்தா. என்னது யாரு கண்ணுல குத்துவது? கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கை குட்டை காதலியும் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விடை இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல செய்தி வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்தி வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா. தென்றல் தொட்டதும் மட்டு வெடித்தான் கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா கொள்ளை உணர்த்தி என்னை கலந்தா சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா பாட்டைக்கு எல்லை யார் போட்டது பாட்டைக்கு எல்லை நான் போட்டது சாத்திரம் தாண்டி தப்பி செல்வது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கை கொண்டை காதல் கடிதம் எழுதிய உறவா இது என்ன ரகசியம் இவ்வளவு சின்னதா? தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து உள்ளம் என்பது எங்கிட்ட வரைக்குது என்னது? ஆண்கள் தவிப்பு அடங்கிவிடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும். முண்டம் தெண்டத்துக்கு போறது முண்டம் முகரைய பாரு. நான் என்ன பாடிட்டு இருக்கேன் நீ என்ன பாடுற? யாருக்கு இதே உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் தீய வச்சு கொளுத்தி விடுவேன். ஒரு கிலோ எலும்பு 1.5 கிலோ சதையும் வச்சுட்டு நீ படுத்துற பாடு. இங்க வா நில்லு நில்லு நில்லு. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இங்க வா காக்கா மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு தங்கச்ச பிடிக்கிற மாதிரி புடி முண்டம். நான் கோயில்ல போய் காசை முடிஞ்சு ஓட்டு வந்து எதுக்கு இன்னையில இருந்து முறையை மாத்திக்கிறோம். என்ன முறை? என்ன முறை? டேய் ஏய் இப்ப நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு தங்கச்சி தேவை. தங்கச்சி தானே? அதே ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி? ஏய் விளக்க அந்த வீடியோ சொன்னா செல்ல தங்கச்சியை போய் தங்கச்சியை பிணைகிற மாதிரியா பிணைகிறே?
அந்த பிள்ளைகிட்ட செய்ய வேண்டியதுதான் என்னகிட்ட வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆள் மாறாட்டம் பண்ற. ஒண்ணு இல்லம்மா, 2 பேரும் ஒரே மாதிரி மொச குட்டி மாதிரி இருக்கமா, அதனால அது எதை தடவுறதுன்னு தெரியல. டேய், உனக்கு என்ன எதையாவது புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இந்த மைக்க ஏதாவது பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அங்க போ, இந்த ஒயரை புடிச்சுக்கிட்டு இழு. எடுத்த வச்சு விடுங்க. நீ கொண்டைய பிடிக்காதையோ. சாமி வந்திருக்காரு. எந்த சுவாமி? அவரே கந்தசாமி. ஏய், கந்தசாமி சாமினா யாருன்னா? நாரத மகரிஷி வந்திருக்கிறார். இந்தா வச்சுக்க. என்னன்னா சங்குக்கு உள்ள பேரையே கெடுத்து விடுவேன். எருமை இப்படியா செய்வாங்க இது? இது ஊதுறது. மகாவிஷ்ணு கையில இருந்து பாஞ்சசன்யம் சொல்லக்கூடிய சங்கு ஊதுறதா? அட லூசு முண்டே, அதை அப்படி ஊத கூட. அப்புறம் வாயில வச்சு ஊதுங்க. யோ, சங்கு குட்டி பின்னாடி ஊடுவாங்களா, முன்னாடி ஊதியா? இதுலயா? அதுல அந்த ஓட்டைய பார்த்து ஊது. இது திருசாவில. இது ஊதுறதுலயே தெரிஞ்சு வரணும் நீங்க எப்படி நீ வச்சு குடும்பம் நடத்துறீங்கன்னு. எங்க ஊது பாப்போம். ஐயோ, நான் அப்படி ஊதுவனே. நீ ஏய், மட்டும் நீ இத ஊதியா? நான் பார்த்து சொல்லணும். நீ ஏன் சொன்ன எப்படி? இத ஊதவா? இத ஊதுனாதான் உனக்கு இன்னொரு சங்கு கிடைக்கும். இத ஊதவா அத ஊதவா? நீ முத அத ஊது, அப்புறம் அத பாப்போம். இல்ல, அந்த தங்க ஊதுற. நீ இத ஊதியா? என்ன அது சங்குக்கு வந்த சோதனை? தங்கச்சி சாமி கூப்பிடுதா? வாங்க ஐயா. சாமி வந்துருவாரு, வந்துருவாரு அவரே. வணங்குகிறேன் சுவாமி. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலை பார்த்தவா புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே.